அண்மைச் செய்தி. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ராஜினாமா செய்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் உள்ளார். சண்முகசுந்தரம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த தற்போதைய அமைச்சர் சாய் சரவணகுமார் என்பவர் தற்போது தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது. அதில் என்ஆர் காங்கிரஸின் முதலமைச்சரும் மற்றும் 2 அமைச்சர்கள், ஒரு துணை சபாநாயகரும், அதேபோன்று பாஜகவில் 2 அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் என அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக புதுச்சேரியினுடைய ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றி வந்த அமைச்சராக இருந்த சாய் சே சரவணகுமார் தனது கட்சி மேலிட உத்தரவின்படி இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குறிப்பாக சட்டப்பேரவைக்கு வந்த அவர் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தனது அலுவலகத்திற்கு வந்து தொகுதி நிர்வாகிகளை சந்தித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சி மேலிடம் உத்தரவின்படி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும், கட்சி மேலிடம் என்ன சொன்னாலும் அதை செய்வது எனது வேலை என கூறிய அவர், இது மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறி தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கொடுத்துள்ளார். தற்போது அந்த தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என அவர் தனது வாயாலேயே சொல்லிவிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் பாஜக தலைவர் போட்டிக்கான பல்வேறு நபர்கள் போட்டியிட்ட நிலையில் தற்போது அதுக்கு போட்டிக்கான தேர்தல் நாளை வேட்புமனு செய்யப்பட உள்ளது. இதில் கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் நிறைவேற்ற நிலையில் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.